இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பாடம் உபாகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வரை. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பாடம் உபாகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5 9 வரை. நீர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவது. நீர் அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீர் உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறது போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிறது போதும், எழுந்திருக்கிறது போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகள் உன் கையில் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. 9வது வசனம். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். பிரேஸ் தி லார்ட். இன்றைக்கு நமக்கு தேவ செய்தியை கொடுக்க பாஸ்டர் ராஜ் தாமஸ் வந்திருக்கிறாரு. அவர் நம்ம உங்களுக்கெல்லாம் அறிமுகமானவர் தான். நம்ம பாஸ்டருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட். இன்று அவர் நமக்காக கொடுப்பார். அவர் கைத்தட்டி வரவேற்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கற்றுக் கொடுத்த பெரிய தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய போதகர், அவருக்கு அன்பான நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். சபையினுடைய தலைவர்கள் யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார் என்று நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் த அமேசிங் டெஸ்டிமோனி சிஸ்டர். உங்கள் பெயின், God knows that, and I know what it is. I've been going through such kind of a nerve pain. கடந்த முறை ஐ திங்க் நவம்பர்னு நினைக்கிறேன், நான் இங்கே செய்தி கொடுக்க வரும்பொழுது நான் சாட்சியோடு ஆரம்பித்தேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, மேபி நீங்கள் மறந்துருப்பீங்க. ஐ வாஸ் லிட்ரலி ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பெயினில் அன்றைக்கி என்னால் நிற்க முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன். பட் ஐ வாஸ் ஹியர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கி செய்தி கொடுத்துட்டு போனேன். ஐம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். பட் அந்த டைமில் இருக்கும்போது ரொம்ப பயங்கட்டினாங்க, இது மேஜர் இஷ்யூ அப்படின்னு. ஸ்டில் டோன்ட் நோ, பட் ஐம் சர்வைவிங். ஆண்டவர் பலன் கொடுக்குறார், ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுக்குறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து அறிந்திருக்கிறவர், நமக்காக பரிதவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ரைட். ஸோ தவசு காலத்தில், லெந்து காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக, உங்களுடைய பரிசுத்த பாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உம்மை காண, ஆண்டவரே வாஞ்சியோடு வந்து நிற்கிறோம் ஐயா. தேவரே, எங்களோடு இந்த காலை வேளையில நீர் இடைவிடும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. தனிப்பட்ட விதத்துல எங்களை தொடும்படி, ஆண்டவரே எங்களை அரவணைக்கும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. மனிதனை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு முறையும் இந்த தபசு காலம் அல்லது லெந்து காலம் அப்படின்னு வரும் பொழுது அது ஒரு விசேஷமான அனுபவமா இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது என்னுடைய பாரம்பரியம், நான் வளர்ந்து வந்த பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 40 நாட்கள் தியானம், 40 நாட்கள் விசேஷமான ஆராதனைகள், காலையில் 5 மணிக்கு ஆராதனை இருக்கும் ஆலயத்தில். ஸோ 40 நாள் மிஸ் பண்ணாமல் இந்த ஆலயத்துக்கு 40 நாள் மார்னிங் 5 o'clock சர்வீஸ் போயிடணும் அப்படின்லாம் சேலஞ்ச் பண்ணி அந்த சின்ன வயசில் போன நாட்கள், அந்த அனுபவங்கள்லாம் நிறைய உண்டு. ஸோ இதெல்லாம் ஒரு இயர்லி, அதுக்கப்புறம் பார்த்தா இட் பிகம் அ கைண்ட் ஆஃப் ரிச்சுவல். நம்ம ஒரு சடங்காச்சாரமாக செய்கிற மாதிரி ஒரு உணர்வு நிறைய நேரம் வரும். ஸோ இந்த வருடம் அஃப்கோர்ஸ் எங்கள் சர்ச்சில் இந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்பை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி வி வில் டூயிங் இட் 40 days ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கிறிஸ்துவின் சாயல், குருசின் சாயல் அப்படிங்கிறத அதாவது இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் இமேஜ் ஆஃப் கிராஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த அனுபவத்திற்குள்ளே போவது எப்படி அப்படின்னு கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி உங்கள் மத்தியில் ஒரு சில காரியங்களை வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். Psalm 16 நான் பேஸ் வேர்ஸாக எடுத்துக்கிட்டேன். பட் ஐ எம் ரெஃபரிங் ஃபியூ அதர் பிளேசஸ். உங்கள் பாஸ்ட் உங்களுடைய இந்த இயர் தீம் எனக்கு கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 6 அப்படின்னு கொடுத்துருந்தேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்க போதிக்கப்பட்டு விசுவாசத்துல உறுதி பெற்று சோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக அப்படின்னு. ஸோ கொலோசியர்ல
அந்த ஆண்டவருக்குள்ள வளர்கிற அந்த ஒரு தன்மையை சொல்லும் பொழுது நான் வந்து I was just reading அதுல முந்தைய பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல பவுல் வந்து தன்னுடைய அனுபவத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த வல்லமையான கிரியை நடப்பிக்க அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். போராடி பிரயாசப்படுகிறேன். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு சர்டன் டெசிஷன் நான் வந்து எடுத்தாகணும், இப்படித்தான் நான் வாழுவேன், திஸ் இஸ் மை ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து நான் எடுக்க வேண்டிய முடிவு. உங்களுக்காக வேற யாரும் முடிவு எடுக்க முடியாது. நான் என்னைக்கு இந்த முடிவு எடுக்கிறேனோ அன்னைக்கு தான் நான் ஆண்டவருக்கு அருகில் நான் நிற்க முடியும். ஸோ பால் அவருடைய டெசிஷன் வந்து இஸ் பீன் ஃபைட்டிங், நான் போராடி நான் பிரயாசப்படுகிறேன், ஐ நீட் டு ஒர்க் ஃபார் மை சல்வேஷன், ரைட்? ஸோ அந்த கான்செப்ட்ல வந்து யோசித்து பார்க்கும் பொழுது how serious I am. நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுங்க. நான் எவ்வளவு வந்து ஒரு சீரியஸா இருக்கிறேன் இன்னைக்கு வாசி கேட்ட வேத பகுதி, அதான் உங்களோட தீம். அந்த வசனத்தை வந்து நான் டச் பண்ண விரும்புறேன். அப்போ அதுல பாத்தீங்கன்னா உபாகமம் 6ஆம் அதிகாரம் 9 10 வரைக்கும் பார்க்கும்பொழுது இஸ்ரவேலுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. God loves us. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார், எந்த சந்தேகம் கிடையாது. பட் how much I love God? How much? எப்படி நம்ம அடக்கிறது, எப்படி சொல்றது? How serious we are. ஓகே, நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து we are good, நம்ம ஆலயத்துக்கு வரோம், நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம். I'm not blaming anybody, okay? But it's Lent. நான் யூசுவலா in churchல I do that. Lent அப்படிங்கும்போது certain things கொஞ்சம் hard work யூஸ் பண்ணலாம். It's okay. This is a time to repent. This is a time to say something hard. Okay? கோச்சிக்காதீங்க. பட் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிறைய நேரம் நம்ம வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. நம்ம வந்து when we are in church, when we are in a group, ரொம்ப spirit filled-ஆ இருப்போம். ஆனா when you are alone in your world, Monday through Saturday, உங்களுடைய ஃபேமிலியில, உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல எல்லாத்துலயும் நீங்க you are loving God அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து நிறைய நேரம் வந்து இட்ஸ் a question mark. நான் குறை சொல்லல, because we are into the world. நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வேர்ல்ட்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அப்போ இந்த சேலஞ்சஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது we don't have time. நிறைய நேரம் ரொம்ப சீரியஸா நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் நிறைய பேருக்கு கிடையாது. Go with the flow. உலகத்துல எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் இந்த வழியில போறாங்க. It's okay to do that. It's okay to go in that line. It's okay, fine. நான் மட்டும் ஸ்பெஷலா அப்படி தனியா இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஸ்டாண்ட். அண்ட் அதை வந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணிடுவோம். பட் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கும்போது we are unique. ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுங்க. ஸோ நான் வந்து ரெண்டு few like எக்ஸாம்பிள்ஸ் வேதத்துல இருந்து தான் கொடுக்க விரும்புகிறேன். மோசஸ், ரைட்? மோசேயுடைய அனுபவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ல இருந்து அதுக்கப்புறம் உள்ள வசனத்தை பார்க்கும் பொழுது இது வந்து ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறை பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். ரைட்? நான் வந்து ஐ யூஸ் தி வேர்ட் அதரிசனமானவர். ஓகே, கொஞ்சம் டஃபா இருக்கும். ஹீப்ரூல உள்ள வேர்டு, தமிழ் வேர்டு இன்விசிபிள். ரைட்? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இன்விசிபிள் இமேஜ். ரைட்? அப்போ மறைந்திருக்கிற குணம். மோசே அவருடைய நிறைய அனுபவங்களை வந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்போ என் தாசன் வந்து என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் இல்ல, எங்கும் அப்படிங்கிறது வந்து இட் கவர்ஸ் 24/7. லைக் எந்த சிங்கிள் பிளேஸ்ல நீங்க இருந்தாலும் உண்மை உள்ளவன் அப்படிங்கிற வந்து ஒரு டைட்டில் கொடுக்கப்படுகிறது. அதுக்கும் மேல முகமுகமா என்னுடைய சாயலை காண்கிறான் அப்படிங்கும்போது அந்த ஆண்டவருடைய சாயல் வந்து எனக்குள்ள உருவாயிருக்கிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ரைட்? அப்போ இது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பிரசங்கம் பண்றதுக்கு அதோட நல்லா இருக்கும். இன் பிராக்டிக்கல் நிறைய நேரங்கள்ல we struggle. அதான் உண்மை. சரியா? நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம், நான் குறையா சொல்லல. பட் are we progressing in that line? அந்த சூழ்நிலையில நான் ஆண்டவரை சார்ந்த ஆண்டவருக்காக வாழ நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா? அடுத்த ஸ்லைட் கொடுங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 ஃபோக்கஸ் நான் வைக்க விரும்புகிறேன். அதாவது வேர்ட், அதுக்கப்புறம் என்னுடைய விஷ், அதாவது என்னுடைய வாஞ்சை, அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது மை லைஃப். ரைட்? ஸோ இது வந்து ஒரு இதில் வந்து ஐ நீட் டு ப்ரோக்ரஸ். அப்போ நான் ஏன் Psalm 16 and 17 இருந்து சில வேர்ஸை கோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, Psalm 16 and 17 வந்து தாவீது வந்து இஸ் a wonderful prayer. ஆண்டவர்கிட்ட வந்து நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும் பொழுது நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்போடு என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இந்தந்த காரியங்கள் எல்லாம் செய்வார் அப்படின்னு. Psalm 17 கடைசி வேர்ஸ் அவர் முடிக்கும் பொழுது அதுதான் அங்க கோட் பண்ணியிருக்கிறேன்.
நானும் நீதியில் உடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இது வந்து இட் கோஸ் அப் டு லைக் அவரை விழிக்கும் போதுன்னு சொல்றதனுடைய கான்செப்ட் வந்து பரலோகத்துல போய் நிற்கும் பொழுது, அதான் அதனுடைய ஒரு ஹை பாயிண்ட். பட் நான் என்ன சொல்றேன், நம்ம பரலோகம் போறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம், நத்திங் ராங். பட் பரலோகத்தை இங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம நான் டைரக்டா பரலோகத்துக்கு போகவே முடியாது. நிறைய பேர் என்ன சொல்றோம், ஓகே ஐ அம் ரெடி டு கோ ஹெவன். நோ, யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஹியர். இங்க பரலோகத்தை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சர்ச், அதான் சர்ச்ங்கிற ஃபேமிலி, அதுதான் நம்மளுடைய ஃபேமிலி, அதான் நம்மளுடைய லைஃப். அப்போ இங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு உள்ள அனுபவம் அப்படின் போது தாவீதினுடைய இந்த வார்த்தையை நான் எடுக்கிறேன், விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தி ஆவேன் அப்படின் போது சார் ஒரு தனக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. தான் லைஃப்பை பார்க்கும்பொழுது இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா தாவீது வந்து இஸ் ஸ்ட்ரகிள் இன் இஸ் லைஃப். சின் இருந்துச்சு, நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரகிள், லைஃபுக்காக ஓட வேண்டிய நிலைமை, எத்தனையோ கஷ்டங்கள். ஆனா இந்த தாவீது தான் கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். இந்த தாவீது தான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தார். அவருடைய வம்சத்துல தான் ஆண்டவரே வந்து பிறந்தார். அப்போ அந்த அனுபவத்துல இன் ஹிஸ் லைஃப் ஜர்னி ரைட் வேர்ட், அதுல அவருக்கு இருந்த ஒரு வாஞ்சை, ஏன்னா சின்ன விட்டு வெளியில வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சேலஞ்ச். Psalm 51ல வந்து அவர் அறிக்கை எடுக்கிறார். ஓகே, இன்னைக்கு உலகத்துல அப்படி நம்ம பார்க்க முடியுமா? நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பகிரங்கமா அறிக்கை சொல்றவங்க எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க? வெரி ரேர், வெரி ரேர். அப்படி ஒருத்தங்க வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவு பாவம் பண்ணினேன், நான் மனம் திரும்பினேன் அப்படின்னு வந்து சபையில அறிக்கைட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், that's a great testimony. உண்மையா? ஆனா இன்னைக்கு we don't get that kind of testimony. எல்லாத்தையும் பண்ணிட்டு I'm good அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான், நிறைய ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுக்கு they will get so many என்ன சொல்ல சப்போர்ட்டிங் இன்சிடென்ட்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. I am great, உலகத்துல எவ்வளவோ அநியாயம் நடக்கிறான், அப்படிலாம் தப்பு பண்ணல, I'm good அப்படின்னு சொல்றது தான் நிறைய பேருடைய நிலைமையா இருக்கும். ஆனால் தாவீது வந்து நின்று நான் ஆண்டவருக்கு முன்பாக பாவம் செய்தேங்கிறது அறிக்கை எடுக்கிற தைரியம் இருந்துச்சு. அதுதான் அந்த அந்த சாயலை அடைந்து கொள்கிற ஒரு தருணம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு தருணம். ஸோ அந்த வார்த்தையில அவருக்கு இருந்த அந்த தாகம், வாஞ்சை, அதனால அவருடைய லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதரிசனமானவரின் சாயலுக்கு நேராக அவர் டிராவல் பண்ணியிருப்பார். அதான் அதனுடைய ஒரு அழகான ஒரு சூழ்நிலை. ஓகே, ஸோ இன்றைய ஒரு 3 காரியங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அடுத்த ஸ்லைட் கொடுங்க. இப்போ தாவீதை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது Psalm 42ல அவருடைய சூழ்நிலை பாருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்து அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், என் முகத்திற்கு என் ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்றார். தாவீதினுடைய இந்த ஒரு சூழ்நிலையில நான் ஒரு 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 காரியத்தை நான் தனிப்பட்ட விதத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும் பொழுது 2 கிங்ஸ்ல இருந்து ஒரு காரியத்தை நான் கோட் பண்ணியிருக்கிறேன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. ஐ திங்க் லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கும் பொழுதும் எசேக்கியா ராஜாவை குறித்தான உதாரணத்தை அவங்க மத்தியில் வைத்தேன். பட் இன் டிஃப்ரெண்ட், அது ஒரு வித்தியாசமான அனுபவம். இன்னைக்கு அதே எசேக்கியா ராஜாவுடைய அனுபவம் தான், ஆனால் இன்னும் ஒரு வித்தியாசமான அனுபவம். அடுத்த ஸ்லைட் கொடுங்க. இதுல என்ன போட்டிருப்பாங்க, 2 ராஜாக்கள் 18:7 பாத்தீங்க அப்படின்னா he became a king. யாரு? கிங் எசேக்கியா, ரைட்? எசேக்கியா ராஜாவான போது அவருடைய சூழ்நிலை அங்க எப்படி இருந்துச்சுன்னா, அங்க ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு சிச்சுவேஷனை பாக்குறேன். நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றல, அங்க ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறார். அவர் செய்த காரியம் verse 3, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ரைட், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா verse 6, ஏன்னா அங்க இருந்தவங்க வந்து பலவிதமான ஐடல் வர்ஷிப் இருந்துச்சு, மேடைகளை வச்சிருந்தாங்க, விக்கிரக தோப்புகள் வச்சிருந்தாங்க, அங்க வந்து நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை செய்தார். ஏன் அப்படின்னா மோசேயினுடைய காலத்துல நம்ம என்ன வாசிப்போம், மோசேயினுடைய காலத்துல அந்த ஒரு கொள்ளை நோய் வரும் பொழுது அங்க வந்து ஒரு வெண்கல சர்ப்பத்தை வந்து தூணா நிறுத்தியிருப்பார். அப்ப அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். தட்ஸ் a unique experience. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை தான் எல்லாரும் பயன்படுத்தினாங்க. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில அதை நோக்கி பார்த்த எல்லாரும் உயிரோடு பிழைத்தார்கள். ஆனால் few hundreds, ஒரு சில வருடங்கள், ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அந்த வெண்கல சர்ப்பம் became idol. அதுவே வந்து அங்க வந்து அவங்களுக்கு விக்கிரகமா மாறிடுச்சு. மக்கள் வந்து அதை ஆண்டவரை தொழுது கொள்வதை விட்டுட்டு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பார்த்தோம்னா அதை வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எசேக்கியா பண்ண காரியம் ஒண்ணு பயங்கரமான, என்ன சொல்ல, ஒரு பயங்கர ஒரு போல்டு டெசிஷன். அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து எறிந்தார். ரைட், கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துருவோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். பட் we will settle into a system. அப்போ நம்ம ரொட்டீன்லாம் வந்துடும், நம்ம ரொட்டீனா எல்லாம் போயிடுவோம். சண்டே சர்ச் போயிடுவோம், நம்ம காலையில பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், everything we do.
ஆனா சம்டைம்ஸ் வந்து there is no connection. நம்மள அறியாமலே நம்ம டீவியேஷன் ஆயிருக்கோம், எங்கேயோ டிவைட் ஆகி we worship a system. நமக்குள்ள இருக்கிற வேற எதையோ ஒண்ணு நம்ம worship பண்ணிட்டு இருப்போம். We don't really look up to God. எசேக்கியா அந்த இடத்துல அதைத்தான் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். சம்டைம்ஸ் வந்து நம்முடைய வர்ஷிப், நம்முடைய வே ஆஃப் டூயிங் திங்ஸே வந்து நமக்கு ஒரு ஐடலா மாறிடும், ரைட்? வெண்கல சர்ப்பம் அதுதான் அந்த இடத்துல அதை உடைச்சு போட்டாரு. ஸோ பேசிக் திங், ஃபர்ஸ்ட் திங், நான் இயேசுவை சார்ந்து இருக்க. ஏன்னா இந்த வார்த்தை இங்கே தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எசேக்கியா வந்து ஆண்டவர்கிட்ட சார்ந்து இருந்தார் அப்படிங்கும்போது, எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவருக்கு அருகில் இருக்கிறேங்கிறது ஐ நீட் டு மேக் ஷுர் தட் எவ்ரி சிங்கிள் டே. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் விழிக்கும் பொழுதும் இந்த சாயலால் திருப்தியாவேன். எவ்ரி மார்னிங் எந்திக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய சாயல்ல நான் விழித்திருக்கிறேன்னு சொல்லி திருப்தி ஆகுகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். பவுலுடைய வார்த்தை தான் நான் பயன்படுத்த விரும்புகிறேன், இதற்காக நான் போராடி பிரயாசம் பண்ண வேண்டும். இது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங். நீங்க சொல்லலாம் எல்லாம் வந்து சீசனல் தான். ஒரு சீசன்ல எல்லாம் ரொம்ப பலமையா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க. நிறைய சூழ்நிலையில பார்த்துருக்கிறேன். தொடர்ந்து ஓடணும், தொடர்ந்து பயணம் செய்யணும் அப்படின்னா ஐ லிட்டரலி ஹேவ் டு ஃபைட் ஃபார் இட். நான் வந்து இப்படி வாழணும் அப்படிங்கறத தீர்மானம் பண்ணி நான் அதற்காக போல்டு டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிற ஐடல் என்னங்கிறது ஐ நீட் டு ஐடென்டிஃபை, ரைட்? எசேக்கியா ஐடென்டிஃபை பண்ணது வந்து வெண்கல சர்ப்பம். இது வந்து பிப்ளிக்கலி ஆண்டவர் தான் கொடுத்தாரு, அங்க ஏற்படுத்தி வைத்தது. அப்போ இதுக்கு ஏன் தடை? ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது people started to worship that idol. ஆண்டவரை விட்டுட்டு. அப்ப அந்த இடத்துல எனக்கு முன்னாடி இருக்கிற ஐடல் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை நான் வந்து சொல்ல விரும்பல, பட் எனக்கு தெரியும் என்னோட ஐடல் என்னன்னு. எனக்கு முன்னாடி எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல தடையா இருக்கிற காரியம் எதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய நேரம், என்னுடைய எண்ணம், என்னுடைய செயல்கள் எல்லாம் வந்து எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது ஐ நோ வெரி வெல். அப்ப அந்த இடத்துல அந்த விக்கிரகத்தை தகர்த்து போடவில்லை என்றால், நான் ஆண்டவரோடு சார்ந்து இருக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால், என்னுடைய ஆவிக்குரிய ஜேர்னில வந்து ஐ கேனாட் ப்ரோக்ரஸ். என்னால் முன்னேறவே முடியாது. நான் எல்லாம் பண்ணுவேன், நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், ஆண்டவருக்காக வாழ்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், எல்லாம் கரெக்ட். பட் அங்க ஒரு ப்ரோக்ரஸ் நீங்க பார்க்க முடியாது. ஆண்டவரையே சார்ந்து வாழ்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த ஸ்லைட் கொடுங்க. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, சங்கீதம் 40 எடுத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் இருத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயில கொடுத்தார். ரைட்? இது வந்து நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஐ நீட் டு கிளியர் ஆல் மை, எனக்கு முன்னாடி இருக்க ஐடல்ஸ், எனக்கு முன்னாடி தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் வந்து நான் கிளியர் பண்றேன். அடுத்த ஸ்டெப், லார்ட் ஐ லவ் யூ அப்படின்னு நான் எப்படி சொல்றது, அல்லது நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அப்போ நான் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவர் என்னிடமாய் சாய்ந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, இட்ஸ் a mutual relationship. ஏன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அதுல எந்த தடையுமே கிடையாது. நான் அவருக்கு அருகில தான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ நீட் டு ஃபீல் இட். அப்போ யார் உணர்ந்தா? அடுத்த ஸ்லைட் கொடுங்க. யோவானுடைய எக்ஸ்பீரியன்ஸ், லைக் யோவான் 13:23 பாருங்க. அவருடைய சீஷரில் இயேசுக்கு அன்பா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில சாய்ந்து கொண்டிருந்தான். ரைட்? அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? இது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? யோவானுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் ரொம்ப உரிமையோடு எழுதுவார், ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி. எதுவும் வந்து யோவானோட நிருபங்களை போய் பாருங்க, நான் கண்ணால பார்த்ததும் தொட்டதுமாக அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஹவு க்ளோஸ் தே ஆர் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து அதில் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஸோ இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் அப்படிங்கும்போது இயேசுவில் சாய்ந்திருந்த ஒரு மியூச்சுவல் என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த கான்செப்ட். ஏன்னா யோவான் தான் ஜான் 15ல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஐ நோ லாங்கர் கால் யூ அஸ் மை சர்வன்ட். நான் எப்படி உங்களை கூப்பிடுறேன்னு சொன்னாரு? ஜான் 15ல என்ன சொன்னாரு? தேங்க்யூ, சத்தமா சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஸ்நேகிதர் என்ற வார்த்தையை தமிழ் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கோம், நண்பர்கள். ஸோ ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஹவு குட், எவ்வளோ க்ளோஸ். இன்னைக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, குட் ஃப்ரெண்ட்ஸு, படி, என்னென்னலாமோ டைட்டில்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு. அண்ட் தென் அதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், டிஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பு, டிஃப்ரெண்ட் சேட்டு, அதுக்கு வந்து லஞ்சு, அதுக்கு வந்து பீரியாடிக்கலாக கேதரிங்ஸு, ஃபெல்லோஷிப்பு, எவ்வளவோ வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹவு சீரியஸ் ஐ ஆம் டு ஹேவ் தட் ஃப்ரெண்ட்ஷிப். அவரோடு நான் அந்த நட்பில் இருக்கிறதுக்கு யோவான் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்திருந்தார். இந்த
இந்த கிறிஸ்துவின் சாயல் அப்படிங்கிறதுல நான் ப்ரோக்ரஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அது தனி மனித அனுபவமாக அந்த அனுபவம் எனக்கு வேணும். ஏன்னா ஆண்டவர் வந்து அதை பயங்கரமாக கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஏன்னா யோவான்ட்ட என்ன கேட்பாரு, ஜான் 21 3 தடவை ஒரு கொஸ்டின் கேட்பாரு ஆண்டவர், do you love me, do you love me, do you love me, right? அப்போ கடைசியில் அவர் அழுதுவார். என்ன சொல்லுவார், ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் உங்களை நேசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்போ இந்த ஆடு நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம், நமக்கு வந்து ஆத்ம ஆதாயம், சோல் வின்னிங் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பெரிய கடமை. எல்லா சர்ச்லையும் எல்லா சூழ்நிலையும் சொல்லுவோம், we need to work for God. ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும், ஆத்மாக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும், அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எஸ், இட் இஸ், எந்த தப்பும் கிடையாது. ஆனா முதல்ல ஆதாயப்படுத்த வேண்டிய ஆத்மா அது தெரியுமா, my soul, right? இந்த ஆத்மா ஆதாயப்பட்டாதான் அடுத்த ஆத்மாவை இந்த ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். சோ சீமோன்ட்ட ஆண்டவர் கேட்கிறார், do you love me, do you love me, திருப்பி திருப்பி கேட்டுட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் நீ ஒன்ன மேல பாரு, உன் ஆத்மா ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அதுக்கப்புறம் நீ அடுத்த ஆத்மாவை குறித்து யோசித்துக் கொள்ளதான் அதனுடைய பின்னணி. என் ஆத்மா ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து how do I feel it, எப்படி நான் அதை உணர்றது, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அப்படிங்கும் போது ஐ எம் வெரி க்ளோஸ் வித் மை லார்ட், ஹி இஸ் மை ஃப்ரெண்ட், அவருடைய மார்பில் நான் சாய்ந்து இருக்கிறேன், ரைட்? இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அல்லது எப்படி வந்து அதை உணர செய்யறதுங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இட்ஸ் யூனிக் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எனக்கும் என் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுன்னு அது there is no ஃபார்முலா, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது, இதே தான் சிஸ்டம், இப்படி தான் போகும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பிகாஸ் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிநபரும் ஆண்டவருடைய பார்வையில் ப்ரெஷியஸ், ரொம்ப விசேஷமானவங்க. அந்த ஒவ்வொரு தனிநபரையும் ஆண்டவர் ஹேண்டில் பண்றது வந்து ஸோ யூனிக். அது எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஒரு அனுபவத்திற்குள்ள போறதற்கு அப்படியே மார்பில் இயேசுவில் சாய்ந்திருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது காரியம், அடுத்த ஸ்லைட் கொடுங்க. இயேசுவின் சாயல் ஆகுவோம். ஓகே, தட்ஸ் தி ப்ரோக்ரஸ். அதுதான் ஹை பாயிண்ட். அந்த நிலையில வந்து நிற்கணும் அப்படின்னு பாரு. Psalm 17, ரைட்? நான் ஏற்கனவே அந்த வசனத்தை கோட் பண்ணிட்டேன். நான் வந்து அந்த சாயல்ல விழிக்கும் பொழுது நான் திருப்தியாவேன். எனக்கு வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கு. என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு அருகில் நிற்கிறேன், நான் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை அது எனக்கு கொடுக்கிறது. அப்போ இது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயினால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 2 Corinthians 5:17 என்ன சொல்றது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின, பழையவைகள் ஒளிந்து போயின. ஓகே, இந்த பழையவைகள் ஒளிந்து போயின. நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை வந்து நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும்? மை ஓல்டு, என்னுடைய செல்ஃப் அது போயிடுச்சு அப்படின்னு நம்மளால டிக்ளேர் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். நம்ம சும்மா சொல்லிடலாம், கேட்டுட்டே போயிடலாம், ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆண்டவர் இந்த மனுஷ சாயலானார், ரைட்? லென்ட் டேஸ்ல இருக்கிறோம், சிலுவை பாடுகளை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். பிலிப்பியர் 2:7 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, he emptied himself, right? அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தன்னை வெறுமையாக்கினார் அப்படிங்கும்போது, எனக்கேன்னு ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு நிலைமையில, அந்த நிலையில அவரை போல வாழ்றதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும், that is so important, அனுதினமும் எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா. every single day you carry my cross. நமக்கு வந்து எப்படின்னா, ஆண்டவர் வந்து என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். definitely we need that, இல்லைன்னு சொல்லலை. ஆனா பைபிள் எனக்கு என்ன டீச் பண்ணுதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். you don't go and look for your other things first, but first thing God, right? அப்போ நான் சிலுவையை எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்னாடி போறதற்கு நான் கற்றுக்கொள்ளும் பொழுது, அனுதினமும் எவ்ரி சிங்கிள் டே கற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த இயேசுவின் சாயல், அவர் அடிமையின் ரூபம் எடுத்த அந்த நிலைமை, அந்த தாழ்மை, அந்த ஒரு அழகு, அந்த ஒரு நேர்மை, அந்த ஒரு உண்மை, நிறைய வார்த்தைகளை பயன்படுத்திட்டே போகலாம். அதற்குள்ள போவதற்கு ஆண்டவர் எனக்கு பலனை கொடுப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்லைட் கொடுங்க. லென்த் டேஸ் ஒரு வருஷம் வரும், அடுத்த வருஷம் ஒரு போயிட்டே இருக்கும், ரைட்? தாவீதை வந்து ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார்.
அப்போ எனக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிறதும். அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்றது தான் என்னுடைய லட்சியம். தட் இஸ் மை எய்ம், தட் இஸ் மை ஃபோக்கஸ். அப்போ அதுக்காக நான் வந்து என்ன சொல்றேன்னா ஒர்க் பண்ணணும், ப்ரோக்ரஸ் பண்ணணும், உட்காந்துட்டே இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து ஐ திங்க் வசனம் கோட் பண்ணலன்னு நினைக்கிறேன், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சம்திங் ஃப்ரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷன் 3:9 பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோம், ஆண்டவர் வந்து தாமதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு தன்னுடைய அனுபவத்தில் கடைசியில் சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய நாள், கடைசி நாட்கள் இருக்கிறோம், அவர் வருவார், தேவனுடைய நாள்ங்கிறது உண்டு, அவர் வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ரைட்? ஸோ நமக்கு வந்து இந்த பொறுமை கிருபையின் காலம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நமக்கு வந்துட்டே இருக்கு. ஆனால் அதே இல்லை பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தத்தின்படி, ரைட், இந்த ப்ராமிஸ் படி நீங்க வந்து you're looking forward for heavenly life. ஓகே, ஆனா இங்க அதை நீங்க அதுக்காக நீங்க காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும், verse 14, பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அதே சூழ்நிலையில verse 17ஓட கடைசி ஒரு சூழ்நிலையை பாருங்க, உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். That's the progress. இப்போ நிறைய நேரம் கடைசி நாள் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. நிறைய சூழ்நிலையை பார்த்தா எஸ் இட் இஸ். இப்போ இன்னைக்கு வந்து வேர்ல்டோட டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது we are in end days, எந்த சந்தேகமே கிடையாது, எங்கேயோ போயிடுச்சு. அப்போ எப்போ ஆண்டவருடைய வருகை இருக்கும், எப்போ நடக்கும் தெரியாது. ஆனால் இப்போ I'm 50+, more than 50, ரைட்? சின்ன வயசுல இருந்து இந்த கதையை கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். சரியா? சம்டைம்ஸ் ஜோக்ஸ் கூட கேட்டிருக்கேன், இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்றாங்க, ஆனா எப்பதான் வர போறாருன்னு தெரியல, எப்பதான் வரும். ஆனால் பைபிள் நமக்கு ரொம்ப கிளியரா கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. we have to be ready for that. அப்போ அந்த இடத்துல அந்த ரெடினஸ் அப்படிங்கிறது வந்து கரையற்ற பிழையற்ற வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு பேசுறதுக்குலாம் ரொம்ப அழகா இருக்கு. பட் ஹவு சீரியஸ் ஐ எம், இந்த காரியத்தை என் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு நான் என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறேன், வாட் இஸ் மை டெசிஷன்? ஏன்னா பாஸ்டர் cannot make decisions for you. உங்க சர்ச் உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியாது, ரைட்? வேற யாருமே உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு வந்து சோஷியல் மீடியா அப்படி பரட்டினா வந்து we got everything, யாருமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையிலும் அவரை அறிகிற அளவிலும் வளருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு காலத்துல வந்து ஒரு வேதத்தை அல்லது ஒரு சூழ்நிலைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு டீச் பண்ணாதான் உண்டு. அல்லது ஒரு வசனம் திடீர்னு சில நேரங்களில் சில வார்த்தைகள் வசனங்கள் ஞாபகம் வரும், ஃபைன் பண்ண முடியாது. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ இருக்கிற டூல்ஸ்லாம் வந்து எனிபடி கேன் லேர்ன் எனிதிங் அப்படிங்கிற நிலைமை வந்துட்டு, தியாலஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து உங்களுக்கு டீப் ஸ்பிரிச்சுவல் விளக்கங்கள், அதுவும் விதவிதமா யாரும் என்னென்னலாமோ விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ இன் தோஸ் டேஸ் வந்து ஹீப்ரூ கிரீக்லாம் வந்து படிச்சவங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ணாங்க. நவ் எவ்ரிபடி இஸ் ஹேண்ட்லிங் இட். ஏன்னா கூகுள் ஹெல்ப்ஸ், அதோட இப்போ வந்து ஏஐ வந்துருச்சு, எல்லாம் ஒரு தட்டுனா அது ஃபுல்லாக எல்லாம் கொடுத்துருது. ரொம்ப ஏன்னா எல்லா விளக்கமும் கொடுத்துருது. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரியாதுன்னு யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. ஜாக்கிரதையா இருங்கள் அப்படிங்கும் போது ஐயோ சாரி நான் அது கேள்விப்படலைங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. யூ காட் எவ்ரிதிங் இன் யோர் ஹேண்ட். ஒரு ஹேண்ட் ஃபோன்ல எந்த ஆங்கிள் நீங்க வந்து யோசித்து பார்த்தாலும் இமீடியட்லி யூ வில் கெட் இட். அப்போ அதுல நான் வளர்றதற்கு, ஏன்னா அது கிடைச்சி ஒரு புண்ணியமும் கிடையாது, நீங்க எல்லாமே வாங்கிடலாம். சரியா? எல்லாம் வந்து நீங்க கூகுள்ல கண்டுபிடிச்சு நீங்க வந்து உங்க நாலேஜை வந்து நீங்க வந்து பெருக்கிக்கலாம், உங்களுக்கு தெரியும்னு சொல்லிக்கலாம். பட் அது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் அந்த உணர்வை கொடுத்து நான் அதை வளரலை அப்படின்னா there's no use, right? இயேசுவில் சார்ந்து இருக்க அவருடைய சாயலை உருவாக நான் அழைக்கப்படுகிறேன். அடுத்த ஸ்லைட் கொடுங்க. ஸோ இன் சம்மரி இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எசேக்கியா ஆண்டவரில் சார்ந்து இருக்கும் பொழுது அவர் செய்த காரியம் வந்து ஐடல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணாரு. அவருக்கு முன்னாடி இருந்தது அந்த வொர்ஷிப்ல இருந்த ஐடலை கூட கிளீன் பண்ணார். சாய்ந்திருப்போம் யோவான், ரைட்? ஆண்டவருடைய மார்பல சாய்ந்திருந்தார். தட்ஸ் a relationship, that's a friendship, fellowship he had with Jesus. சாயலாகும் போது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த தாவீது அவருடைய சாயலாக அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். ஒரு வேத வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அடுத்த ஸ்லைட் கொடுங்க. உபாகமம்
இன்னைக்கு உபாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தோம்னு நினைக்கிறேன், 32ஆம் அதிகாரத்திலிருந்து கோட் பண்ணியிருக்கிறேன். அங்க வந்து இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ரைட், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, ரைட், யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊழையிடுதல வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ரைட், இது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தமா எடுத்துக்கோங்க. அவருடைய சாயல உருவாகுவதற்கு ஆண்டவர் என்னை எங்க தெரிந்து கொண்டார் அப்படின்னா, பாழான நிலம், ஊழையிடுதல வெறுமையான அவாந்தர வெளி. இது இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடும், இன்னைக்கு என்னையும் அது வந்து குறிப்பிடுகிற ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. அப்போ அவர் எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கும் போது, இந்த பங்குங்கிற வார்த்தையை நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அது எந்தனா நான் ஆண்டவருடைய சொத்துன்னு சொல்லப்படுகிறது. ஐ பிலாங் டு ஹிம். அவர் என்ன வந்து அந்த நிலையில தெரிஞ்சுக்கிறார். நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லலாம், அப்புறம் அது இன்னொரு செய்தி ஆயிடும். பட் Psalm 33:12 பார்த்தீங்கன்னா தெரிந்து கொண்ட ஜனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். 1 பேதுரு 2:9 பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அவருக்கு சொந்தமான ஜனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஐசாயா 43 போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன், ரைட். அந்த தனிப்பட்ட ஒரு உறவு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றதை பார்க்க முடியும். அப்ப அவர் என்னை கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடிச்சார்னா, யூ ஆர் மை precious child, நீ நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவர் கண்டுபிடிச்சார். ரெண்டாவது நடத்தினார் அப்படிங்கும் போது Psalm 32 இங்க என்னன்னா, அந்த மறைவிடத்துல, ரைட், எனக்கு வந்து தீங்கு வரும் பொழுது, என்னுடைய சூழ்நிலை வரும் பொழுது அந்த மறைவிடம்ங்கிற வார்த்தையில இருக்கும். நீங்க பாருங்க, அவர் வந்து என்னை பாதுகாக்கிறார், என்னுடைய சூழ்நிலை என்னை பாதுகாக்கிறார். அதே Psalm 32 சொல்லப்பட்டிருக்கும், நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார். every single step he will show me the path, right. so அதுதான் Psalm 32 சொல்லப்பட்டிருக்கும். அதுலயே இன்னொரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும், கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நிறைய நேரம் நம்ம அதை உணர்கிறது இல்லை. அதுக்கப்புறம் சொல்றாரு உணர்த்தினார். Psalm 119 ரொம்ப கஷ்டமான சாம். நீங்க போய் ஒரே சிட்டிங்ல உட்காந்து வாசித்து பாருங்க, ரைட். கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுலாம் வாசிக்க கூடாது. Psalm 119 ஒரு உட்கார்ந்தா ஃபுல்லா வாசித்து முடிக்கணும். ஒரு பென் எடுத்துக்கோங்க, அதுல வந்து பென்னோ பென்சில் எடுத்துட்டு நோட் பண்ணி பாருங்க, உணர்த்தினார் உணர்த்தினார் உணர்த்தினார்ங்கிற வார்த்தை எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் ரொம்ப சொல்லுவார், என் ஆண்டவர் வந்து என்னை உணர்த்தினார், இந்த வேதம் தான் எனக்கு வழி, இந்த வேதம் தான் எனக்கு கட்டளை, இந்த வேதம் தான் எனக்கு தீபம். ஒன்னொன்னா சொல்லும் பொழுது உணர்த்தினார்ங்கிற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும், ரைட். அப்போ அந்த உணர்த்துகிறதும் எனக்கு அழகா ஆண்டவர் உணர்த்திடுவார், இதுதான் வழி, டோன்ட் டு இட், this is the way, this is the thing you have to do it அப்படின்னு ரொம்ப அழகா ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருவார். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார். and then that அடுத்த ஸ்டெப் பாருங்க, அவர் அவனை தமது கண்மணியை போல காத்தடினார். இதுக்கு வந்து நான் விளக்கமே கொடுக்க வேண்டாம். Psalm 17 அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த வாரமும் நான் தான் ப்ரீச் பண்றேன். I will take from this கண்மணியை போல்கிறது வந்து I will continue next week, right. ஸோ இந்த கண்மணியை போல காத்தடினார்ங்கிறது வந்து such a precious என்ன சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் வந்து அப்படிதான் என்னை பார்க்கிறார், அவர் என்னை தேடுகிறார், எனக்காகவே இருக்கிறாரு, எனக்கு அருகில் இருக்கிறாரு, பதறி பதறி எனக்காக பரிதவிக்கிறார். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை, பரிதவிக்கிறார். பரிதவிக்கிறங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு தாய் தகப்பன் வந்து பிள்ளைகளுக்காக பரிதவிக்கலாம், பட் தட் இஸ் லிமிட். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கும்போது உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோன்னு சொல்ற நிலைமை வந்துடும். பட் ஆண்டவர் அப்படி இல்லை. அப்படின்னா தாயின் கருவில் என்ன தெரிந்து கொண்ட ஆண்டவர் வந்து எனக்காக பரிதவிச்சுக்கிட்டே இருக்கிறார், பரிதவிக்கிறார். நான் கெட்டு போயிடக்கூடாது, நான் இழந்து போயிடக்கூடாது, நான் தவறிடக்கூடாது, நான் வாழ்க்கையில நான் ஒண்ணு இல்லாம நின்றக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இஸ் வெரி கேர்ஃபுல், ரைட். அன்றைய சமூகத்துல அவருடைய பிள்ளையா வந்து நிற்கிறோம், அவரை சார்ந்திருப்போம், அவரில் சாய்ந்திருப்போம், அவருடைய சாயலாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம் தலையில தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், சிலுவையின் மரண பரியந்தம் உண்மை நீ ஒப்புக் கொடுத்தேன், அந்த பாடுகளை உணர்ந்தவனாக சிலுவை எடுத்துக்கொண்டு உமக்கு பின் சொல்ல என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். மோசே வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆண்டவரே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த இன்விசிபிள் இமேஜ், என் வாழ்க்கையில மறைந்திருக்கிற என்னுடைய குணங்கள்,
உம்முடைய குணமாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்மை போல என்னை மாற்றும் ஐயா. உமக்காக உண்மையாய் வாழ்கிற ஒரு பாத்திரமாக என்னை உருவாக்கும் ஐயான்னு சொல்லுங்க. உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர், மகனே மகளே, நான் உன்னை கண்டுபிடித்திருக்கிறேன், உன்னை நடத்துறேன், உன்னை உணர்த்துகிறேன், கண்மணியை போல உன்னை காப்பேன்னு சொல்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்ம அருகில் இருக்கிறார். உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், உங்க முன்னாடி இருக்கிற உங்களுடைய சின், உங்க முன்னாடி இருக்கிற உங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ், உங்களுடைய பாடுகள், வியாதிகள், உபத்திரவங்கள், உங்களை அறியாம உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கிற பாரங்கள், கவலைகள். ஆண்டவரே, என்னால ப்ரோக்ரஸ் பண்ண முடியல, ஆண்டவரே என்னால இன்னும் வாழ முடியல, நான் பயமா இருக்கிறது என்று சொன்னார். மகனே மகளே, கண்மணியை போல உன்னை நான் காத்திருந்தேன். நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். எதனால ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம்? அவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுங்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான உடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, தலையில தாழ்த்தி உம்மை நோக்கி கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் பார்க்கிற தேவன், இந்த கால வேளையில ஒவ்வொரு தனிநபரையும் தொடுபடியாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற போராட்டங்கள், நிந்தனைகள், வேதனைகள், பாடுகள், வியாதிகள், உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினால் உடைய பிள்ளைகள் விடுதலை அனுபவிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உடைய பிள்ளைகள் சுகத்தை அனுபவிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, கண்மணியை போல காக்கிற தேவன், ஆண்டவரே உடைய நேச கரம் நீட்டி உடைய பிள்ளைகளை அரவணைக்கும்படி, உடைய பிள்ளைகளை தொடும்படி, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சாயலிலே நாங்கள் உருவாகி ஆண்டவரே உம்மிலே சாய்ந்து மகிழ்ந்திருக்கிற அற்புதமான பாக்கியத்தை ஒவ்வொரு தனிநபரும் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.